ஹலோ ஆல். சூப்பர் பொசிஷன் தியரம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து நம்ம லீனியர் அண்ட் பைலேட்ரல் நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். லீனியர் நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னது, வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு நடுவில் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதில் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இது எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதே பைலேட்ரல் நெட்வொர்க்குன்னு பார்க்கும்போது ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டரில் 2 டெர்மினல்ஸ் இருக்கும். அதில் நம்ம கரண்ட் டைரெக்ஷனை எப்படி சேஞ்ச் பண்ணாலும் சேமாக தான் இருக்கும். அதுதான் வந்து நம்ம பைலேட்ரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து ஜென்ரலாக நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுவோன்னா, ஒரு சர்க்யூட் நம்ம பார்க்கும்போது அந்த சர்க்யூட்டில் வந்து n நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு சர்க்யூட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4 இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸில் ஒரு சோர்ஸை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆக்டிவாக வைக்க போகிறேன். ஆக்டிவ் அப்படிங்கிறது என்னது, அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். ரிமைனிங் 3 சோர்ஸஸையும் நான் என்ன பண்ண போகிறேன், டர்ன் ஆஃப் பண்ண போகிறேன். டர்ன் ஆஃப் அப்படின்னா என்ன மீனிங்னா, எனக்கு சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். இதே வந்து கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். இன்கேஸ் வந்து சர்க்யூட்டில் நம்மளுக்கு டிபெண்டன்ட் சோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும், அதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக உள்ள நான் வீடியோவில் வந்து டிபெண்டன்ட் சோர்ஸஸ்க்கும் இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம் அப்படிங்கிறது என்னது, n நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ்க்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒரு சோர்ஸை ஆக்டிவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் சோர்ஸஸை டர்ன் ஆஃப் பண்ணணும். இதே மாதிரி 1 by 1 நம்ம ஆக்டிவ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஒரு சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் அப்படி இல்லைனா கரண்ட் வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. வோல்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், 4 இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ்னால் V1, V2, V3, V4 இந்த மாதிரி 4 வோல்டேஜ் வந்து கிடைக்கும். ஃபைனலாக என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். டைரெக்டாக வந்து நம்ம ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கொஷினில் பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் வோல்டேஜ் இன் த சர்க்யூட் பிலோ. ஸோ இந்த சர்க்யூட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இங்கே வோல்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இந்த V அப்படிங்கிறது என்னது, வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் 4 ohm. ஸோ இந்த வோல்டேஜ் தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்யூட்டில் 2 சோர்ஸ் இருக்குது. ஒரு சோர்ஸை மட்டும் நான் ஆக்டிவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சோர்ஸை டர்ன் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கரண்ட் சோர்ஸ் இருக்கனால டர்ன் ஆஃப் பண்ணுறோன்னா என்னது, கரண்ட் சோர்ஸை நம்ம ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு சர்க்யூட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த V1 வந்து கேல்குலேட் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, மெஷ் அனாலிசிஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சர்க்யூட்டில் மெஷ் அனாலிசிஸ் நம்ம அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுவோம், லூப் டைரெக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ லூப் டைரெக்ஷன் வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், கிளாக் வைஸாக எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் I1, ஹியர் திஸ் இஸ் I2. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், கரண்ட் டைரெக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கரண்ட் டைரெக்ஷன் வந்து கன்வென்ஷனல் கான்செப்ட் படி நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு டைரெக்ஷன் வரும். இந்த நோட் பாயிண்ட் ரீச் பண்ணோன்னே நம்மளுக்கு கரண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து I1, இது வந்து I2. அப்போ இந்த பிரான்ச்சில் வந்து எவ்வளோ கரண்ட் இருக்கும், இதை நான் I3ன்னு ஃபிக்ஸ் பண்ணேன்னா I1 which is equal to I2 plus I3. அப்போ I3ங்கிறது என்னது, I1 minus I2. ஸோ இங்கே சர்க்யூட்டில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன்னால் இது வந்து லூப் கிடையாது. லூப் அப்படிங்கிறது என்னது, ஒரு க்ளோஸ்டு பாத்தாக இருக்கணும். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து சேமாக இருக்கணும். பட் இங்கே வந்து நம்மளுக்கு லூப்பே கிடையாது. ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் இருக்கனால இந்த பிரான்ச்சில் உள்ள கரண்ட்டை வந்து நம்ம I2ன்னு சொல்லுவோம். அப்போ I2ஓட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் கரண்ட் வந்து எப்போவுமே 0வாக இருக்கும். வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ரெசிஸ்டர் வந்து எப்படி இருக்கும், இன்ஃபினிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லூப் 1ல் வந்து நம்ம KVL வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கேயே முடிக்கிறேன். நீங்கள் எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணேன்னா இனிஷியலாக வந்து என்ன இருக்குது, ஒரு சோர்ஸ் இருக்குது. சோர்ஸில் வந்து நம்ம வோல்டேஜ் பார்க்கணுன்னா we have to consider the loop direction. லூப் டைரெக்ஷன் வந்து அப்வர்டில் இருக்குது. ஸோ அப்போ பாசிட்டிவில்
நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீப் ஆகுது, லூப் டைரெக்ஷன். அப்போ எதில் லீவ் ஆகுதோ அந்த வோல்டேஜ் தான் எடுத்துக்கணும். இங்கே பாசிட்டிவில் லீவ் ஆகுறதுனால வோல்டேஜ் வந்து நமக்கு கெயின் ஆகும். அப்போ +6 வரும். ஸோ இங்கே பார்த்தோன்னா we have a element. எலமெண்ட்டுன்னு பார்க்கும்போது we have to consider both current direction as well as the loop direction. ரெண்டு டைரெக்ஷனுமே சேமாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ -8 × I1 V = I × R. ஸோ -8 × I1. ஸோ இங்கே பார்த்தோன்னா அகைன் we have a one resistive element. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, ரெண்டுமே வந்து சேம் டைரெக்ஷனில் தான் இருக்குது. இங்கே உள்ள ரெசிஸ்டர் வேல்யூ வந்து 4. அப்போ -4 × I1 - I2. இங்கே எந்த எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ which is equal to 0. ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ 6 - 8 I1 - 4 I1 which is equal to 0. ஏன்னா I2ஓட வேல்யூ வந்து என்னது, இங்கே ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் இருக்கனால 0. ஸோ அப்போ -8 - 4 - 12 I1. இந்த 6 இந்த சைடு வந்துடுச்சுன்னா -6 இங்கே இருக்கும். ஸோ I1 which is equal to 6 divided by 12 which is equal to 0.5 ampere. ஸோ இப்போ நம்ம கரண்ட் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். I1 அப்படிங்கிறது என்னது, இந்த சர்க்யூட் பாருங்கள். இந்த சர்க்யூட்டில் வந்து இதுதான் I1. இந்த பிரான்ச்சில் உள்ள கரண்ட் வந்து I1 - I2. இது வந்து I2. ஸோ I1ங்கிற கரண்ட் இந்த நோட் பாயிண்ட்டை ரீச் பண்ணோன்னே இங்கே நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. இங்கே நம்மளுக்கு I2ங்கிறது 0. அப்போ 0வாக இருக்கும்போது இந்த என்டையர் I1ங்கிற கரண்ட்டு தான் இங்கே ஃப்ளோ ஆகும். I2 வந்து நம்மளுக்கு 0 ஆயிரும். அப்போ இங்கே என்ன கரண்ட் இருக்கோ அதே லெவல் ஆஃப் கரண்ட்டு தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், V1 தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம I1 வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ V = I × R. V1 = I1 × ரெசிஸ்டர் வேல்யூ என்னது 4 Ω. அப்போ V1 வேல்யூ வந்து என்னது 0.5 × 4 which is equal to 2 volt. ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ண போகிறோம், செகண்ட் கரண்ட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, கரண்ட் சோர்ஸை வந்து ஆக்டிவாக வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய 6 volt வோல்டேஜ் சோர்ஸை என்ன பண்ண போகிறோம், டர்ன் ஆஃப் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கனால இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு சர்க்யூட் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், இங்கே ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். இங்கே 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸை அதே மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், அகைன் அந்த வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் 4 Ω வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே அதை நான் V2 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் என்ன மெத்தட்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன மெத்தட் அப்ளை பண்ணினாலும் நீங்கள் வந்து இந்த வோல்டேஜ் V2 வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ டைரெக்ஷன் எப்படி இருக்குது, இங்கே வந்து 3 ஆம்பியர் கரண்ட் இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 ஆம்பியர் நமக்கு இந்த மாதிரி வரும். இந்த நோட் பாயிண்ட் ரீச் பண்ணோன்னே இங்கே ஸ்ப்ளிட் ஆகும். இனிஷியலாக இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சு, அதோட டைரெக்ஷன் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், V2 தான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, கரண்ட் டிவிஷன் ரூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கரண்ட் டிவிஷன் ரூல் அப்படிங்கிறது என்னது, கரண்ட் த்ரூ எனி ரெசிஸ்டர் which is equal to total current multiplication opposite resistance divided by sum of the total resistance. எனக்கு வந்து இங்கே V2 வந்து வேணும். V2 வேணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு தெரியணும். அப்போ கரண்ட் த்ரூ ரெசிஸ்டர் 4 Ω தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். அதாவது I2 வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ I2 which is equal to டோட்டல் கரண்ட். டோட்டல் கரண்ட்டுங்கிறது என்னது, 3 ஆம்பியர். இங்கேருந்து 3 ஆம்பியர் தான் நம்மளுக்கு இப்படி ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ 3 ஆம்பியர் மல்டிப்ளிகேஷன் இந்த பிரான்ச்னால இதுக்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும், 8 Ω. ஸோ 8 Ω டிவைடட் பை சம் ஆஃப் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 8 + 4. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 3 × 8 டிவைடட் பை 12. ஸோ ஃபைனலாக I2ஓட வேல்யூ வந்து என்னது, 2 ஆம்பியர். அப்போ நம்ம டேரெக்டாக இதுலேருந்து V = I × R. ஸோ I2 × 4, 2 × 4 which is equal to 8 வோல்டேஜ். அப்போ டோட்டல் வோல்டேஜ்னால் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு 2 சோர்ஸ் இருந்துச்சு, நம்ம V1 கால்குலேட் பண்ணியிருக்கோம், V2 கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்னு சொன்னால் சம் பண்ணணும். ஸோ அப்போ டோட்டல் வோல்டேஜ் which is equal to V1 + V2 2 + 8 which is equal to 10 வோல்டேஜ். ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் சோர்ஸஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு சோர்ஸையாக நம்ம ஆக்டிவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் சோர்ஸ் எல்லாம் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு
ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம கால்குலேட் பண்ண எல்லா வோல்டேஜையும் வந்து சம் பண்ணணும். இதே கரண்ட் கேட்டிருந்தாங்கன்னா கரண்ட்டை வந்து நம்ம சம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, யூஸிங் சூப்பர் பொசிஷன் தியரம் டு ஃபைண்ட் Vx in the circuit given below. ஸோ இந்த சர்க்கியூட் பாருங்கள். ஸோ இந்த சர்க்கியூட் எப்படி இருக்குது, இதில் வந்து நமக்கு 2 இண்டிபெண்ட் சோர்ஸஸ் இருக்குது, ஒரு டிபெண்ட் சோர்ஸஸ் இருக்குது. மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து இண்டிபெண்ட் சோர்ஸோட ஷேப், டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறது டிபெண்ட் சோர்ஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு 2 இண்டிபெண்ட் சோர்ஸ் இருக்குது, ஒரு டிபெண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கியூட்டில் வந்து அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, அதை அப்படியே தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே 2 இண்டிபெண்ட் சோர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு சோர்ஸையாக நம்ம ஆக்டிவ் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், Vx வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த Vx தான் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சோர்ஸை ஆக்டிவ் பண்ணிவிட்டு கரண்ட் சோர்ஸை வந்து டர்ன் ஆஃப் பண்ண போகிறேன். கரண்ட் சோர்ஸை டர்ன் ஆஃப் பண்ணுறோன்னா என்ன மீனிங், இது வந்து நம்மளுக்கு ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷனில் இருக்கும். அப்போ சர்க்கியூட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சர்க்கியூட்டில் நான் இப்போ என்ன பண்ண போகிறோம், Vx வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்மளுக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இங்கே சர்க்கியூட் நம்மளுக்கு இந்த மாதிரி 2 டெர்மினல் ஓப்பனாக இருக்குது. இங்கே டிபெண்ட் சோர்ஸ் இருக்குது, நான் அதை அப்படியே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், Vx1 தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்டையர் நெட்வொர்க்கையும் ஒரே லூப்பாக கன்சிடர் பண்ணி நான் வந்து KVL வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும், ஸோ இனிஷியலாக வந்து இங்கே என்ன இருக்குது, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும்போது we have to consider the loop direction. லூப் டைரெக்ஷன் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, அதாவது நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் வந்து லீவ் ஆகும். அப்போ நம்மளுக்கு +1 வந்து வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு we have a element. ஸோ எலமெண்ட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் டைரெக்ஷனும் லூப் டைரெக்ஷனும் பார்ப்போம். ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. அப்போ வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அப்போ மைனஸ் V is equal to என்னது, I1 into 1, அப்படி இல்லைனா மைனஸ் Vx1. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது. அகைன் நம்மளுக்கு டைரெக்ஷன் எப்படி இருக்குது, ஸோ இங்கே நம்மளுக்கு டவுன்வேர்டில் இருக்குது, இங்கேயும் டவுன்வேர்டில் தான் இருக்கும். ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ மைனஸ் I into I1. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இண்டிபெண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ சோர்ஸ் இருக்கும்போது லூப் டைரெக்ஷன் மட்டும் பார்ப்போம். ஸோ லூப் டைரெக்ஷன் வந்து டவுன்வேர்டில் இருக்குது. இது வந்து பாருங்கள், இது கரண்ட் டைரெக்ஷன், இதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, லூப் டைரெக்ஷன் தான் பார்க்கணும். பாசிட்டிவில் என்டர் ஆகி நெகட்டிவில் லீவ் ஆகுது லூப் டைரெக்ஷன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், எதில் லீவ் ஆகுதோ அந்த சைன் தான் எடுத்துப்போம். ஸோ மைனஸ் Vx1 டிவைடட் பை 2. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 1 மைனஸ் Vx1, இது வந்து Vx1ன்னு எழுதலாம். V is equal to I into Rனா என்ன பண்ணுவோம், 1 into I1ன்னு எழுதுவோம். இதுவரை நம்ம அந்த மாதிரி தான் எழுதியிருப்போம். ஸோ மைனஸ் I1, இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் மைனஸ் I1 மைனஸ் Vx1 by 2 which is equal to 0. இங்கே எதுவுமே இல்லை. ஸோ சர்க்கியூட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், which is equal to 0. ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த Vx1ங்கிற டேர்மை மட்டும் காமனாக எடுத்திருக்கேன். இங்கே -1 இருக்குது, இங்கே -1/2 இருக்குது, மைனஸ் I1 which is equal to -1. ஓகே. ஸோ மைனஸ் இது நம்ம இது எடுத்தோன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும், -3 டிவைடட் பை 2 Vx1 minus I1 which is equal to minus I1. ஸோ இங்கே I1 அப்படிங்கிறது என்னது, I is equal to V by R. நம்மளுக்கு Vx1 தான் வேணும். ஸோ I is equal to V by Rனா Vx1 divided by 1. அப்போ I1க்கு பதிலாக நம்ம எப்படி வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், Vx1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ -3/2 Vx1, I1க்கு பதிலாக Vx1 which is equal to -1. ஸோ இங்கே நம்ம அகைன் என்ன இருக்குது, -3/2 -1 இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா -5/2 Vx1 which is equal to -1. மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ Vx1 which is equal to 1 into 2/5. ஃபைனலாக Vx1 வந்து எவ்வளோ கிடைக்குது, 2/5 வோல்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம
இந்த இனிஷியலாக இருக்கக்கூடிய இங்கே வந்து என்ன இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சர்க்யூட் பாருங்கள், இந்த வோல்டேஜ் சோர்ஸை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கரண்ட் சோர்ஸை வந்து நான் ஆக்டிவ் பண்ண போகிறேன். வோல்டேஜ் சோர்ஸை டர்ன் ஆஃப் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு சர்க்யூட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள், ஷார்ட் பண்ணிட்டோம். இதை வந்து நான் அப்படியே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டிபெண்டன்ட் சோர்ஸ்லேயும் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், Vx2 வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கும் நம்ம என்ன மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நோடல் அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து பிரின்சிபல் நோட்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். பிரின்சிபல் நோட் அப்படிங்கிறது என்னது, கனெக்ஷன் பாயிண்ட் பிட்வீன் 3 ஆர் மோர் எலமெண்ட். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு 2 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ இது பிரின்சிபல் நோட் கிடையாது. இந்த பாயிண்ட்லேயும் பிரின்சிபல் நோட் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா we have a resistive element, current source. இங்கே அகைன் ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது. ஸோ 3 சோர்ஸஸ் ஆர் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இது வந்து ஒரு பிரின்சிபல் நோட். அதே மாதிரி நம்ம ஷார்ட் சர்க்யூட் பார்த்து வந்து என்ன பண்ணுவோம், சிங்கிள் நோடாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுவும் ஒரு பிரின்சிபல் நோட். பட் எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு நோடை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃபரன்ஸ் நோடாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த நோடு வந்து ரெஃபரன்ஸ், அதாவது V is equal to 0. ஸோ அப்போ நம்ம இந்த பாயிண்டில் மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம், நோடல் அனாலிசிஸ் KCL வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டைரெக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே கரண்ட் சோர்ஸ் வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நோட் பாயிண்ட் ரீச் பண்ணோடனே நம்மளுக்கு இங்கே டைரெக்ஷன் இப்படி சேஞ்ச் ஆகும், இங்கே நம்மளுக்கு இப்படி போகும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து எப்போவுமே நம்மளுக்கு நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகும். இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஆரோ இருக்கிற பார்ட் வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ இங்கே டைரெக்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், KCL வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ KCL அப்ளை பண்ணுறோன்னா என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு என்டரிங் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட். ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த நோட் பாயிண்டில் எது எது என்டர் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே நான் I1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், திஸ் இஸ் I2, திஸ் இஸ் I3. ஸோ இந்த நோட் பாயிண்டில் எது என்டர் ஆகுது, I2 அப்படிங்கிற கரண்ட்டு தான் என்டர் ஆகுது. I1 அண்ட் I3ங்கிற கரண்ட்டு நோட் பாயிண்ட்லேருந்து லீவ் ஆகுது. அப்போ என்டரிங் கரண்ட் I2 விச் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் I1 ப்ளஸ் I3. ஸோ அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும், I2 இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I3. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த பிரான்ச்சில் வந்து நம்மளுக்கு V அப்படிங்கிற வோல்டேஜ் வந்து இருக்குது. இது வந்து V. இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா Vx2/2ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு Vx2ங்கிற வோல்டேஜ் வந்து இருக்குது. இது Vx2, இது V, இது வந்து Vx2/2. எப்போவுமே வந்து பேரலல் கனெக்ஷனில் நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். பட் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்குது. டிபெண்டன்ட் சோர்ஸ்னால் என்ன மீனிங், இங்கே வந்து நம்மளுக்கு Vx2/2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சர்க்யூட்டில் இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டை இது டிபெண்ட் பண்ணி இருக்கும் இந்த சோர்ஸ். இண்டிபெண்டன்ட் சோர்ஸுங்கிறது அப்படி கிடையாது. இங்கே ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ஃப்ளோ ஆகலாம், கரண்ட் ஃப்ளோ ஆகலாம், இதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதில் எப்போவுமே வந்து 1 ஆம்பியர் கரண்ட்டு தான் இருக்கும். பட் டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே Vx2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்கேலிங் கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கிற பிரான்ச்சில் பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து சேமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து இந்த ரெசிஸ்டர் 1 ஓம் ரெசிஸ்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்குமோ அதே மாதிரியான சேஞ்சஸ் வந்து இங்கே நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகிட்டே வரும். அப்போ இந்த பிரான்ச்சையும் பாருங்கள், இதுக்கு ப்ரீவியஸாக நம்மளுக்கு இங்கே இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே 1 ஓம் ரெசிஸ்டர் தான் இருக்குது. இங்கே உள்ள கரண்ட்டும் வந்து 1 ஆம்பியர். ஸோ பேரலல் கனெக்ஷன் பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது V is equal to Vx2. பட் டைரெக்ஷன் பாருங்கள், இது அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, இது டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ V is equal to minus Vx2. ஸோ இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், V is equal to minus Vx2. ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட்டுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது என்டரிங் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, I2 இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I3. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ I is equal to என்னது V divided by R. ஸோ அப்போ I2 அப்படிங்கிற கரண்ட் வந்து என்னது 1 ஆம்பியர் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு I1 கரண்ட்டு நம்ம எப்படி எழுதலாம், இது வந்து V, இங்கே வந்து Vx2 இருக்குது. அப்போ V மைனஸ் Vx2 டிவைடட் பை 1 ஓம். இங்கே I3 அப்படிங்கிறது என்னது V மைனஸ் Vx2 by 2 டிவைடட் பை 1 ஓம். இதோட வேல்யூ 1 ஓம் தான். அப்போ ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 1 இதை வந்து நான் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ கொண்டு வந்தால் என்ன ஆகும், சாரி இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து என்னது V மைனஸ் Vx2 ப்ளஸ் V ப்ளஸ் Vx2 பை 2 which is equal to 1. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், நம்மளுக்கு Vx2 தான் வேணும். ஸோ இந்த Vங்கிற டேர்முக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் Vx2 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதுதான் வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம Vக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், மைனஸ் Vx2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் Vx2 மைனஸ் Vx2 மைனஸ் Vx2 ப்ளஸ் Vx2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1. ஸோ இதில் நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா ஃபைனலாக நம்மளுக்கு எப்படி இருக்குது, மைனஸ் 6Vx2 ப்ளஸ் Vx2 டிவைடட் பை 2 which is equal to 1. அப்போ மைனஸ் 5Vx2 which is equal to 2. அப்போ ஃபைனலாக Vx2ங்கிறது என்னது, மைனஸ் 2/5 வோல்டேஜ் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ரெண்டு கண்டிஷன்லையுமே பார்த்துட்டோம். ஒவ்வொரு சோர்ஸை ஆக்டிவ் பண்ணி நம்ம வந்து Vx1 என்ன Vx2 என்னன்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ சூப்பர் பொசிஷன் அப்ளை பண்ணோன்னா Vx which is equal to Vx1 plus Vx2 which is equal to 2/5 plus minus 2/5 that is 0 voltage. ஸோ Vxோட வேல்யூ வந்து என்னது 0 வோல்டேஜ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சர்க்கியூட்டில் வந்து சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இண்டிபெண்ட் சோர்ஸஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், டர்ன் ஆஃப் பண்ணணும். அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். ஒவ்வொரு சோர்ஸையாக நம்ம ஆக்டிவ் பண்ணிவிட்டு, இப்போ கரண்ட் கேட்டிருந்தாங்கன்னா I1 I2 அந்த மாதிரி வரும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சம் பண்ணணும். ஸோ இதே வந்து சர்க்கியூட்டில் டிபெண்ட் சோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, அதை நம்ம அப்படியே தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஆல்.